ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா. நான் உங்கள் ஜாக். அமரன் மூவி ரிலீஸ் ஆகி 19th டேவான நேற்று கலெக்ஷனோட சேர்த்து ஃபைனலி 300 crore கிளப்பில் ஜாயின்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கலெக்ஷனை ரீஜனல் வைஸாக பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 143.25 crore, கர்நாடகாவில் 21.5 crore, கேரளாவில் 11.60 crore, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவில் 40.5 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4.1 crore, ஓவர்சீல 77.80 crore. ஓவராலாக 19 டேஸில் 301 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் ரஜினி, விஜய், கமலுக்கு அடுத்து 300 crore கிளப்பில் ஜாயின் ஆனது சிவகார்த்திகேயன் தான். ரஜினிக்கு மொத்தம் 2 படம் இருக்குது. 2.0 660 crore, ரெண்டாவது ஜெயிலர் 607 crore. அதுக்கப்புறம் விஜய்க்கு 3 படம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு லியோ 615 crore, ரெண்டாவது தி கோட் 456 crore, மூணாவது பிகில் 300 crore. அதுக்கப்புறம் கமலஹாசனுக்கு ஒரு படம் இருக்குது, அது விக்ரம் 423 crore. இந்த லிஸ்ட்டில் இப்போ எஸ்கவும் ஜாயின்ட் ஆகிருக்காரு. 301 crore அமரன் கலெக்ட் பண்ணியிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு 2012 தன்னுடைய ஃபஸ்ட்டு படத்தை ஆரம்பித்தார் மெரினா. அதுக்குலேருந்து 2 வருஷம் கழித்து மான் கராத்தே அவருடைய ஃபஸ்ட்டு 50 crore படமாக அமைஞ்சது. அதுலேருந்து 2 வருஷத்துக்கு அடுத்து ரிலீஸ் ஆன ரெமோ படம் ஃபஸ்ட்டு 75 கோடி கலெக்ஷனை ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 2021 ரிலீஸ் ஆன டாக்டர் மூவி அவரோட ஃபஸ்ட்டு 100 crore படமாக அமைஞ்சது. அதுக்கு அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆன டான் மூவி அவரோட ஃபஸ்ட்டு 125 crore ரீச் பண்ணிச்சு. இப்போது 2024 அமரன் மூவி அவரோட ஃபஸ்ட்டு 300 crore மூவியாக அமைஞ்சிருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல க்ரோத்துன்னு தான் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட்டு லக்கி பாஸ்கர் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ரீஜனல் வைஸாக பார்த்துடலாம். ஆந்திரா அண்ட் நிசாமில் 35.60 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 13.35 crore, கேரளாவில் 20.05 crore, கர்நாடகாவில் 6.35 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1.10 crore, ஓவர்சீல 25.75 crore. ஓவராலாக 101.10 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து கங்குவா மூவியோட 4 டோஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஒன்லி ட்ரேட் அப்டேட் மட்டும்தான். தமிழ்நாட்டில் 27.2 crore, கர்நாடகாவில் 3.6 crore, கேரளாவில் 5.1 crore, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா 12.5 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12.5 crore, ஓவர்சீஸில் 21.45 crore. ஓவராலாக 4 டேஸில் 82.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நான் சொன்னது வெறும் ட்ரேட் ஃபிகர் மட்டும்தான். ப்ரொடக்ஷன் டீம் கிட்டேருந்து வந்த அஃபிஷியல் அப்டேட் படி ஜஸ்ட் 3 டேஸ்லேயே 127 crore கலெக்ட் பண்ணுறதா அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Until then, bye from Jack.